ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பர்த்டே சீரீஸோட 4th எலமெண்ட் பர்த்டே கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ லெட் கெட் ஸ்டார்டட். ஸோ இதுக்கு தேவையான திங்ஸ்: கலர் பேப்பர்ஸ், சிசர், எல்லோ, ஆரஞ்ச், ரெட் கலர் பேப்பர்ஸ் அண்ட் தென் க்ளூ. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு A4 ஷீட் எடுத்து அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி, ஸோ ஒரு கார்னர்லேருந்து நம்ம சென்டருக்கு ஃபோல்ட் பண்ணோன்னா அங்கே ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். நம்ம அந்த ட்ரையாங்கிளோட பாட்டம் சைடு வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். 2 பேப்பரையும், அட் மீன்ஸ் ரெண்டாக ஃபோல்ட் பண்ண பேப்பரையும். ஸோ அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி சென்டரில் ஒரு லைன் தெரியுதா, ஸோ அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்கொயர் எடுத்து அதை ரெண்டாக இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிடணும். ஸோ திருப்பி அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சைட் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை டயக்னலாக 2 சைடு ஃபோல்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதையும் ஓப்பன் பண்ணிவிட்டு இது மாதிரி நம்ம ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணோம்ல, அதையும் இன்னொரு ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடு, அதே மாதிரி இன்னும் 2 சைடு நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதோட கார்னர்ஸ்லேருந்து சென்டருக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபோல்ட் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி 4 கார்னர்ஸையும் சென்டருக்கு நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு கார்னரில் நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோல்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு குட்டி ஸ்கொயர் ஃபார்ம் ஆகிடும். இதே மாதிரி 4 கார்னர்ஸையும் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்கொயர் எடுத்து அதோட சென்டர் பாயிண்ட்லேருந்து இது மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு குட்டி ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு சைட் பண்ணிக்கலாம் ஸ்கொயரில். இதே மாதிரி 4 ஸ்கொயரையும் நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தென் ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு இப்படி ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ பின்னாடி லைட்டாக ஃபிங்கர் வச்சு பண்ணோன்னா நம்மளுக்கு இது மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப், பெரிய டைமண்ட் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி 4 சைடும் நம்ம டைமண்ட் ஷேப்க்கு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி 2 பர்பிள் 2 பிளாக் நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு கேக்கோட அந்த மேலே இருக்க டெக்கரேஷனுக்காக ஸோ அந்த பின்னாடி இருக்க அந்த குட்டி இதை 4த்தையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அங்கே 2 கேப் இருக்கும். ஸோ அதில் நம்ம லைட்டாக ஃபிங்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணும் போது மேலே ஒரு கர்வ் லைக் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி 4 சைட்ஸும் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி 4யும் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பிளாக் பேப்பரில் நான் க்ளூ போடுற மாதிரி மேல் சைடு அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பிளாக் எடுத்து அது மேலே ஒட்டிடலாம். ஸோ இதே மாதிரி பர்பிளையும் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த சைட்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு லாங் ஸ்ட்ரிப் எடுத்து ஸோ இதோட ட்ரையாங்கிளை ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதை ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நம்மளுக்கு ஒரு லாங் ஸ்ட்ரிப் கிடைக்கும். நம்மளோட பாட்டம் பீஸ் பிளாக் கலர் தான் இருக்க போகுது. ஸோ அதனால் அதோட ட்ரையாங்கிளை நான் உள் சைட் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ட்ரையாங்கிள்ஸ்லாம் நான் அப்ளை பண்ணுற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா அந்த லாங் ஸ்ட்ரிப்பை இதில் பேஸ்ட் பண்ண போகிறோம்.
ஸோ எப்படி பேஸ்ட் பண்ணணும்னா இப்படி ஒரு உள்ள சர்க்கிள் வர மாதிரி நம்மளுக்கு இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஸோ எக்ஸஸாக இருக்க லாங் ஸ்ட்ரிப்பை நான் அப்படியே அதுக்குள்ளே ஃபோல்ட் பண்ணி விட்டுறேன். ஸோ நம்மளோட பாட்டம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதோட டாப்க்கு நான் பர்பிள் கலர் பண்ணி வச்சுருந்தால ஸோ அதோட ட்ரையாங்கிள்ஸை உள் சைடு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் எல்லாருமே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ரிமைனிங் பர்பிள் கேப்ஸ் இருக்குல்ல ஸோ அதில் இந்த ட்ரையாங்கிள் வர மாதிரி பேஸ்ட் பண்ணி அப்படியே ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ அப்பர் லேயரும் பாட்டம் டயரையும் நம்ம கேக்கோட ஒட்டிட்டோம். ஸோ அது கொஞ்சம் நேரம் காயட்டும். அதுக்குள்ளே நம்ம கேண்டில் செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ நான் பிளாக் கலர் A4 ஷீட்டை சின்ன ஸ்கொயராக கட் பண்ணிட்டேன். ஸோ இதை நம்ம ரோல் பண்ணி இது மாதிரி க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதோட ஃபயருக்காக நான் ஆரஞ்ச் கலர், ரெட் கலர் அண்ட் எல்லோ கலரில் அந்த ஃபயர் ஒரு ட்ராப்லெட் ஷேப் வரைஞ்சி அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபயரை அதில் ஒன்று ஒன்றா ஸ்டிக் பண்ண வேண்டியதான். ஸோ எல்லோ மேலே ஆரஞ்ச் மேலே ரெட் வச்சு ஸ்டிக் பண்ணியாச்சு. ஃபயர் ரெடி. இப்போ நம்ம அந்த கேண்டிலில் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி அதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் கேண்டில் கொஞ்சம் ப்ளெயினாக இருக்கனால பர்பிள் கலரில் இது மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதை நம்ம கேண்டிலோட ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணோன்னா நகான கேண்டில் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம கேக்கோட டெக்கரேஷனுக்காக நான் ரோஸ் செய்கிறேன். ஸோ பிளாக் கலர் பேப்பரில் நான் சர்க்கிள் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதை ஸ்பிரல் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதோட ஸ்டார்டிங்லேருந்து நம்ம இப்படி ரோல் பண்ணிகிட்டே வரணும் எண்டிங் வரைக்கும் ரோல் பண்ணிட்டு வந்துட்டு ஸோ அதை நம்ம அந்த லாஸ்ட்டாக ஒரு குட்டி சர்க்கிள் மாதிரி மிச்சம் இருக்கும். அந்த சர்க்கிளில் நம்ம க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஃப்ளவர் நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ கேக்கை நம்ம அசம்பிள் பண்ணலாம். ஸோ பர்த்டே கேண்டிலை சென்டரில் நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 2 ரோஸையும் நம்ம கேண்டிலுக்கு பக்கத்தில் அந்த கார்னரில் நான் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிறேன் ரோஸை. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு 2 லீஃப் பிளாக் கலர் பேப்பரில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஹாப்பி பர்த்டேன்னு பிளாக் கலர் ஸ்கெட்சில் நான் எழுதிடுறேன். அவ்வளோதான், நம்மளோட அழகான பர்த்டே சீரீஸோட 4th element பர்த்டே கேக் இஸ் ரெடி.